மகமாயி உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் மகமாயி ஊழ்வினைகள் மாய்த்திடுவாள் வேர்க்காட்டு கருமாறி ஊழ்வினைகள் மாய்த்திடுவாள் வேர்க்காட்டு கருமாறி வேதபுரீஸ்வரர் மேனியிலே ஒரு பாதி கொண்டாளே ஈஸ்வரி வேதினி போற்றிடும் மாதவன் சோதரி நாதத்தின் வடிவே கருமாறி ஞான யோக கருமாறி மோன சக்தி சுகுமாரி எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே உன் திருநாமமே இங்கு பல கோடியே அதில் எதை சொல்லி நான் அழைப்பேனோ எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே कामेश्वरी धारणी पूरणी भुवनेश्वरी परमेश्वरी जगदीश्वरी மணி விளக்கு பூசை மனமுருகித்தாயே உனை வணங்க ஆசை உந்தன் கருணை உள்ளம் நல்ல யமுனை வெள்ளம் அதில் நீராடி கரை சேர வந்தோ எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே ஸ்ரீதேவி கமலையே விமலையே அமலையே மங்களே சாந்தினி சங்கரி சுமங்கலி திரிபுர சுந்தரி ஸ்ரீகாளி ஸ்ரீ துர்கா நாராயணி பிராமணி பகவதி மூகாம்பிகே வேதாந்தி மகேஸ்வரி அபிராமி மூகேஸ்வரி பூதேஸ்வரி அகிலேஸ்வரி வேதரூபிணி வேதேஸ்வரி சாரதே தேவேஸ்வரி வாகேஸ்வரி கராளி உமா மகேஸ்வரி சந்நிதியில் நுழைந்தால் தேகம் சிலு சிலிர்க்கும் அழுத விழி நீரை தாயின் விரல் துடைக்கும் அம்மா திரிசூலினி நீயே ஜெகத்காரணி இங்கு நீ இன்றி நான் இல்லை தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே
எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. சூலம் என்னும் வடிவம் மும்மூர்த்திகள் தரிசனம் உரளும் 5 சடையும் பூதங்களின் உருவகம். அம்மா உருவாக்குவாய் பின்பு அழித்தாடுவாய் என்போல் பக்தர்களை காப்பவளும் நீயே. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. வைஷ்ணவி கோமதி பீஜாட்சரி தாட்சாயணி ஏகேஸ்வரி குமாரி வைரவி ஓங்காரி சிவேஸ்வரி விசாலாட்சி மீனாட்சி ராஜேஸ்வரி ஜெயதேவி ஜயேஸ்வரி ஜெகன்மோகினி இந்திராட்சி திரிபுரேஸ்வரி புராந்தகி பரிபூரணி பரமேசி ஜகம்பவி குண்டலினி காராணி கருமாரி மகமாயி சிவமணி வீரேஸ்வரி தர்ம சம்வர்த்தினி. அழுகையுடன் ஜனனம் இன்று வரை சலனம் தாங்கவில்லை சோகம் சரணம் உந்தன் பாதம். அம்மா என்னை காக்கவே ஒரு கணமாகுமா உடன் வருவாயே உலகாடும் காளி. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. வெள்ளியங்கிரி மேலே அன்று ஒரு நடனம் கலியுகத்தை காக்க இன்று உடன் வரணும். அம்மாடுதேனம்மா உன்னை தொழுதேனம்மா உன் துணையோடுதான் எங்கள் வாழ்க்கை. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. தீர்த்தேஸ்வரி தந்திரேஸ்வரி யந்திரேஸ்வரி யதீஸ்வரி சக்தேஸ்வரி பீடேஸ்வரி ஜயேஸ்வரி தத்வேஸ்வரி தர்மேஸ்வரி சப்தேஸ்வரி ஏகேஸ்வரி ஏகாட்சரி நாதேஸ்வரி விஸ்வேஸ்வரி தீட்சேஸ்வரி தீரேஸ்வரி யோகேஸ்வரி வர்ணேஸ்வரி வாமேஸ்வரி காலேஸ்வரி வேரேஸ்வரி மகாசக்தி காத்யாயனி ஜ்வாலாமுகி அன்னபூரணி ஞானாம்பிகே அஷ்டலக்ஷ்மி. வலது கையில் சூலம் இடது கையில் டமருகம் வில்வேல் சக்கரம் கொடுவாள் கொண்டே அவள் தோன்றுவாள். சிங்கமுதுகின் மேலே அன்னை அவள் தோன்றுவாள். அந்த அன்னைக்கு தான் இன்று பூஜை. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. கண்ணங்கருத்த காளி நீ கவி பாடும் ஆட்டக்காரி. வண்ணம் வரையிலே நீ வடிவான கூத்துக்காரி.
வடிவான குத்துக்காரி காட்டு குயிலும் நல்ல கூத்து அடிக்கும் காட்டு புலியும் உன்னை கேட்டு உருமும் ஊரோட எல்லப்புறம் உன்னோட கொல்லப்புறம் உன் பேரை சொன்னாலே உள்ளுக்குள்ள தெம்பு வரும் வந்து விடு காளி நீ எங்க குல சாமி 5 வரம் கேட்டோம் நீ தந்து விடு தாயி கண்ணால என்ன பாரு ஆத்தா கண்ணங்கருத்த காளி நீ கவி பாடும் ஆட்டக்காரி வண்ணம் வரையில நீ வடிவான கூத்துக்காரி சொல்லில் மணக்கும் மாறி தேன் சுவை சிந்தும் பாட்டுக்காரி மண்ணில் இருக்கையில நீ விண்ணாளும் ஆட்சிக்காரி சொல்லில் மணக்கும் மாறி தேன் சுவை சிந்தும் பாட்டுக்காரி மண்ணில் இருக்கையில நீ விண்ணாளும் ஆட்சிக்காரி விட்டு கிளியும் நல்ல பாட்டு படிக்கும் காட்டு முயலும் உன்னை போற்றி முழங்கும் உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் மகமாயி உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் மகமாயி ஊழ்வினைகள் மாய்த்திடுவாள் வேர்க்காட்டு கருமாறி ஊழ்வினைகள் மாய்த்திடுவாள் வேர்க்காட்டு கருமாறி வேதபுரீஸ்வரர் மேனியிலே ஒரு பாதி கொண்டாளே ஈஸ்வரி வேதினி போற்றிடும் மாதவன் சோதரி நாதத்தின் வடிவே கருமாரி ஞான யோக கருமாரி மோன சக்தி சுகுமாரி
பரம திருப்திடா, சந்தோஷமாடா. இதை விட வேற எனக்கு என்னடா வேணும்? சந்தோஷம் என்னம்மா? நான் எப்படி சந்தோஷமோ அப்படி மக்களையும் சந்தோஷமா வச்சிருக்கிறேன். வராது அப்படி அண்ணன், அப்படி அண்ணன். டே தப்பே, தங்கையோட அண்ணன் நின்று, அப்படி அந்த அண்ணன் தங்கையோட அண்ணன் நின்று நான் பாத்துக்கிறேன்டா. டே தப்பே, அந்த கச்ச மேல கச்ச கட்டி அஞ்சன்படி வேண்டாம். மழை போல வந்தாலும் பனி போல வைக்கிறேன்டா. அஞ்சன்படி வேண்டாம். இந்த 15 ஆண்டுக்கு முன்னாடி நான் சொன்ன கணக்கு இன்னைக்கு அதான் நிலை. சரியா? செங்கோலும் மாறலாம், ஆச்சாப்பணி இல்லை. செங்கோலும் மாறுமடா, மாறும். அப்படி செங்கோலும் மாறுமடா, மாத்துவனடா. நான் சொன்னது போல 3 நாடு நாசத்தி இருக்கிறது ஒரு நாடுதான். அந்த ஒரு நாடு கொலை கொள்ள பச்சளம் கண்ணுங்க பராமுகம் இல்லாம ஏகபோகம், மனுஷனுக்கு மனுஷனே சாப்பிடக்கூடிய காலகட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. எந்த நேரம் என்ன நடக்கும், ஏது நடக்கு அப்படிங்கிறது மக்களை கண்டறிஞ்சு பார்த்துக்குங்க. சொல்ல வேண்டியது நடக்குதா இல்லையா? நான் போட்ட கணக்கு சொன்ன ஏடு நடக்குதா இல்லையா? நடக்கும், நடக்கும். செங்கோலை செங்கோலை மாறும். பேனா பேப்பர் எடுத்து எண்ணி எழுதி வையுங்கடா. அன்னைக்கனையே மீசையை முறுக்கி தட்டி கேளுங்கடா. எடு கொடுக்க நானாச்சு. பசி பஞ்சம் நெறி நாயாட்டம் நரியாட்டம் இடம் புரண்டு நிக்குது. மக்களை பார்த்து கண்டறிஞ்சு எல்லாரும் புத்தியோட யூகத்தோட வாழ கத்துக்குங்கடாப்பா. நான் சொல்ல முடியும். சரியா? என் அண்ணன் ஹரிராம் பொன்ராம் தைய அந்த கலிக்கு அவதாரம், கலிக்கு அவதரிச்சு வெகு காலமாச்சு. புரிதல குழந்தை? பார்த்து வாங்க பதனமா. சொல்ல வேண்டியது கடமை, ஏத்துக்க அது உங்களுடைய சித்தம் தான், மனோ பக்குவம் தான். சரியா? அப்படி ஆயா என் திருவிழாவை சீரஞ்சிறப்பமா ஏதப்பே ரெண்டு பொன்மாடு வக்கீல் வக்கீல் மாடு உள்ள நிக்குது, பெரிய மாடு வெளியே நிக்குது. முன்னாடி வர சொல்லு.
என்னடி செய்யுது? நீதான் விட்டுட்டீங்க. ஆமா அவ தும்பு தரிச்சு போயிட்டா. ஆமா நான் வாழ்ந்தா அவனோட தான் வாழ்வேன். இல்லைன்னா உயிரை மடிச்சுக்கோன்னு பிள்ளை சொல்றான். பெத்தவன் உயிரை மடிக்க நான் விட மாட்டேன். உயிரை மடிக்க நான் விட மாட்டேன். என் பிள்ளை எனக்கு வேணும். அந்த இடத்துல இருந்து எனக்கு பிரிச்சு கொடு தாயேன்னு கண்ணீர் கம்பளி கிளம்பி போய் நிக்கிறான். உண்மையிலையா உள்ள வர்றதுக்கு வழி இல்லை. பிள்ளை வெளியே தவிக்கிறான். இருக்கட்டும். அவ அடி வயிற்றுல அங்கத்துல அவ கிணத்துல பாசாரம் கட்டி இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு புரியாது. சொல்றேன் வயிற்றுல மருந்து அப்படி அந்த மருந்தை போய் சுத்தப்படுத்திக்கோ. அதுக்கப்புறம் அவ ஆல்பாசத்தை கொஞ்சம் கழிக்க, அவ ஆல்பாடத்தை கொஞ்சம் பறிக்க, தெளிய வைக்கிறேன், கொடுக்குறேன், அறிவை கொடுக்குறேன். சரியாதாயே? பிள்ளைக்காரிக்கு பிள்ளையா நான் உருவாக்கி கொடுத்தா போதுமல்லவா? சந்தோஷம் தானே? ஆனா ஒருவான சும்மாங்க ஒருமிக்கு சாப்பிட மாட்டேன். ஆளுக்கு கொஞ்சம் தான் சாப்பிட்டு கரைச்சு கொடுப்பேன். இன்னைக்கு அவளுடைய சிந்தனையில தான் இருக்கிறான். யார் நினைச்சாலும் அவளை மாற்ற முடியாது. நினைச்சா மாற்றுவேன். நீ முன்னாலதான் முடியும், எங்களால முடியாது. நானுமே முள்ளதான் அவளை தெரிய வச்சுட்டேன். அங்கத்துல இருக்கிற கல் மருந்தை எடுத்துக்கோ. அவ யாருன்னு புரிய வைக்கிறேன். பிறகு அவளை தாயோட பிள்ளையா அங்க இருந்து நான் விலைக்கு தாய்க்கு பிள்ளையா காப்பாத்தி கொடுக்குறேன். உத்தரவு போய் சொல்லு. புரியுதா? அவ்வளவுதான். அதுக்கு மேல 16 நாள் முடிஞ்சு அவளை உள்ள வர சொல்லு. அவளுக்கு நான் கேட்ட அஞ்சுபடி வேண்டாம். சரி கொஞ்சம் பந்தம் கொடுங்கடா. பசியாத்திட்டு எனக்கு சொல்லணும் இல்ல, அவர் சொல்லி உன்னை சொல்லலையே. அதை முடிஞ்சு இருந்துகிட்ட நீதான் எனக்கு வரவழைக்கா அன்னைக்கு பட்டி எல்லாம் பரக்கோலமா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு நிலையாக்கி தாயா உள்ளையா அப்படின்னு ஒண்ணுக்கு புரிதல் ஆகி புரிஞ்சு தாயா தகப்பனான்னு இன்னைக்கு இரு துறையில் இருக்கிறத ஒரு துறையில் ஆக்கி கொண்டாந்து பால் பாலா தேனு தேனு சந்தோஷமா வச்சிருக்கிறேன். இன்னைக்கு எருமை மாடு எல்லாமே வச்சோன்னு நீ போகாத. இருக்கிற இடத்துலயே உனக்கு வாழ ஒரு வழிய வந்துட்டுச்சு உருவாக்கி ஒரு நிலப்படுத்தி கொடுக்குறேன். அதை வச்சு நீ வாழ்ந்துக்கோ. சரியா? நாடு கரைக்கு நேரம் கட்ட நேரம் நினைச்ச நேரம் போக வேண்டாம். காலம் கட்டு கிடக்குது. நீ போகாதுன்னு சொல்லிட்டேன். அங்க கொஞ்சம் கலவெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறேன். போயிடாத. உனக்கே தெரியும். நான் சொல்லி நீ புரியணுமா? இல்ல எனக்கே தெரியும். வேண்டான்ட்டேன். சரிம்மா. இருக்கும் இடத்துலயே உனக்கு ஒரு நீ வாழ ஒரு வழி நான் அமைச்சு கொடுக்குறேன். சரிம்மா. அதை வச்சு நீ வாழ்ந்துக்கோ. போ. சரிம்மா. நீ குறை வராது. சரி வந்தா ஓடியாந்து கேளு. சரிம்மா. காப்பாத்தி தரேன். அவ்வளவுதான் கணக்கு முடிச்சு. சரி.
சொன்னா ஆழியால போராடும் வந்து விடு மாறி நீ புன்னைவன தேவி குங்குமத்து காரி நாங்க கொலவையிட்டோம் வாடி கண்ணால என்ன பாரு ஆத்தா கண்ணங்கருத்த காளி நீ கவி பாடும் ஆட்டக்காரி வண்ணம் வரையில நீ வடிவான கூத்துக்காரி நிறத்துக்காரி நீ இணையில்லா பாசக்காரி வெப்ப மரத்தடியில் நீ விளையாடும் வித்தைக்காரி எள்ளு நிறத்துக்காரி நீ இணையில்லா பாசக்காரி வெப்ப மரத்தடியில் நீ விளையாடும் வித்தைக்காரி கொலவ அந்த சத்தம் அத போட்டு புட்டா வருவ நெய் விளக்கு பந்தம் அத புடிச்சுக்கிட்டா தெரிவ பக்தியில் வாசம் வரும் புத்தியில நீ இருப்ப பத்திரமா நாங்க வாழ உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் மகமாயி உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் மகமாயி ஊழ்வினைகள் மாய்த்திடுவாள் வேர்க்காட்டு கருமாறி ஊழ்வினைகள் மாய்த்திடுவாள் வேர்க்காட்டு கருமாறி வேதபுரீஸ்வரர் மேனியிலே ஒரு பாதி கொண்டாளே ஈஸ்வரி வேதினி போற்றிடும் மாதவன் சோதரி நாதத்தின் வடிவே கருமாரி ஞான யோக கருமாரி மோன சக்தி சுகுமாரி. காவேரி அரசு பேப்பர் மில்லிருந்து வர்றோம். என் பேர் ராஜாமணி. நான் ரொம்ப கஷ்டத்தில் வந்தேன் நான். ஆனால் இந்த அம்மாட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே நல்லது நடந்தது. குடும்பத்தில் குடும்ப கஷ்டம், காட்டில் கஷ்டம், கட்டுத்தர எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு மனசியாகவே இருக்கேன். என்னை நல்ல நிம்மதிக்கு கொண்டு வந்திருக்குது. நான் 10 வருஷமாக வர்றேன். எனக்கு எந்த குறையும் இல்லை. இந்த அம்மா அவ்வளவு நல்லா என்னை வச்சுருக்குது. இந்த அம்மா கிட்ட வந்தவங்க நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது. ஈரோடு மாவட்டம் செல்லியாயம்மன் கோயிலுங்க. டெய்லியும் இந்த கோயிலுக்கு வருவேன், சாமி கும்பிடுவேன். இந்த வருஷம் ஆயா அம்மா என் பொண்டாட்டிக்கு மணிப்பீசு கொடுத்துருக்கு. பொண்டாட்டி நல்லபடியாக மாசமாக இருக்குது. என் பேர் காயத்ரி. இது சத்திரத்தில் முனிசிபல் சத்திரத்தில் செல்லண்டியம்மன் கோயில். நான் வருஷம் நான் 7 வருஷமாக எனக்கு வந்துட்டுருக்கேன். நான் வேணுனதை எல்லாமே எனக்கு கஷ்டத்தில் செல்லாண்டியே அப்படின்னு சொன்னாலே நிற்பா. என்றைக்குமே அவளுக்கு எப்பயுமே நான் அடிமையாக தான் இருப்பேன். சிவா திருச்சிற்றம்பலம் தலையங்கலம் எல்லாம் உள்ள உமையார் தரம்பெருங்கிறதுனால ஈரோடு மாவட்டம் நேதாஜி ரோடு முனிசிபல் சத்திர எழுந்தளி உள்ள ஸ்ரீ செல்லியாண்டம்மன் திருஆலயத்தில் இன்று கொடியேற்ற நிகழ்ச்சியானது நடைபெற்றது. பத்திரகோழிகள்லாம் அம்மாவை தரிசனம் செய்து புண்ணியத்தை ருத்ரமாக செய்து கொள்கின்றார். அம்மாவுக்கு இன்றைக்கி எதுக்காக நம்ம கொடியேற்றோம் அப்படின்னா 15 நாள் சாட்டில் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா கொடியேற்ற நிகழ்ச்சி. கொடி ஏற்றாமல் எந்த நிகழ்ச்சியும் நம்ம பண்ண முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா கொடியேற்றி அம்மாவுக்கு இன்று ரித்தியாத்திரம் செய்கின்ற ரித்தியாத்திரம் அப்படின்னா அம்மாவை குளிர்ச்சிப்படுத்துறது.
சப்தவம் ஏகவம் சந்தியாச்சரம் சொல்லக்கூடிய நிகழ்வானது இன்று நடைபெற்று அம்மாவுக்கு சிறப்பான பூஜைகள் சிறப்பான அபிஷேகங்கள்லாம் நடைபெற்று கொடியேற்றி அம்மாவை சித்தியாச்சரம் செய்திருந்து எல்லாம் உள்ள எம்பெருமாளும் எல்லாம் உள்ள ஸ்ரீ சமயவல் மாரியம்மன் துணை கொண்டு எல்லாவற்றை அம்மாவை தரிசனம் செய்து பத்திரகோடிகள்லாம் வாழ்க வளமுடன் சொல்லி இன்று முடிச்சு கொள்கிறோம். நாங்கள் 20 வருஷம் வாரோங்க. அம்மாவை நம்பி வந்தவங்க யாரும் கெட்டு போனதில்லை. உசுரை காப்பாற்றுறதுல முத நம்புகிற அம்மா. எல்லாரும் நம்பி வாங்க, வந்து அம்மா அருளை பெற்றுக்கோங்க. பொண்ணு தாயிங்க சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டங்க. தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து தாயாக வந்து இவ ஆதரிக்க. அவள் ஆதரவு இல்லைன்னா நாங்கள் இல்லை. இன்றைக்கி எல்லோரும் நாங்கள் குடும்பத்தோடு இருக்கோன்னா செல்லியே அருளும் பொருளால் தான் இருக்கோம். எல்லோரும் எங்களை மாதிரி எல்லோரும் அம்மாவை நம்பி வாங்க, வந்தால் அவளை பற்றி தெரியும். நான் இதே ஊரில் பிறந்து இதே ஊரில் வளர்ந்தவன். இந்த செல்லியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நான் சின்னதுலேருந்து இந்த செல்லியை பார்த்துருக்கேன். எப்படின்னா இவங்களாம் இந்த அம்மாவை பார்க்க வெளியூருக்கு போவாங்க. வெளியூர்லேருந்து இந்த அம்மாவும் இந்த அம்மாவோட அம்மாவும் அக்கா தங்கச்சிங்க 5 பேர் வெளியூர் போவாங்க இந்த அம்மாவை தரிசனம் பார்க்க. ஆனால் இந்த அம்மா ஒரு நாள் காற்று வாக்கில் இந்த எல்லையில் வந்து உட்காந்த. அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைங்க குழந்தைங்களாம் இந்த காட்டுக்குள்ளே விளையாண்டுட்ருக்குறோம். இந்த அம்மா வந்தது எப்படி தெரியுமா? காற்று சுழலோடு வந்து இந்த எல்லையில் உட்காந்து அந்த அம்மாவோட அருளில் வந்து நான் வந்து இந்த செல்லியை இந்த எல்லையில் வந்திருக்கேன், நீ இனிமேல் என்னை பார்க்க வராத, நான் உன்னை பார்க்க இந்த எல்லைக்கு வரேன்னு சொல்லி இந்த அம்மா வந்து இந்த எல்லையில் உட்காந்தவங்க. அதிலிருந்து நான் இந்த அம்மாவை வந்து இந்த எல்லையிலேருந்து நான் பார்த்துட்ருக்கிறேன். மதுக்கரை செல்லினாவே, அதாவது செல்லினாவே ஒரு பயங்கரமான இதாக தான் இருக்குது. செல்லியினாவே ஒரு அந்த அப்புறம் இவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா வந்து காலமாயிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு அருள் வந்து எல்லாம் வாக்கு சொல்லவும் அதெல்லாம் உண்மையான வாக்காக இருந்தது. நான்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த வாக்கை கேட்டிருக்கேன். ஒவ்வொரு வாக்கும் நடந்து முடிஞ்சது நடக்க போகிறத தான் சொல்கிறாங்களா தவிர பொய்யான வாக்கு இந்த எல்லையில் அந்த அம்மா பொய்யேடு எல்லாம் உண்மையான வாக்கு தான். சக்தி உள்ள தாய். நான் வந்து இந்த எல்லையில் எப்படி வந்தேன்னா, எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு வருஷம் நான் கங்கணம் கட்டியிருந்தேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னை ரொம்ப ஒரு சுச்சுவேஷனில் நான் அந்த கங்கணத்தை கட்டினேன். அந்த அம்மாவுக்கு தெரியும், இந்த அம்மாவுக்கு தெரியும். அந்த சூழ்நிலையில் அம்மா நான் அடுத்த வாட்டி வந்தால் என் குடும்பத்தோடு இந்த கோயிலுக்குள்ளே நான் வரணும்னு நினச்சேன். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கார் சாமி நம்பிக்கையே இல்லாதவர் கடவுள்னாவே இப்போ அப்படியே நம்பியோடு வந்தார். ஏன்னா இந்த அம்மாவோட மகிமை சொன்னோன்னா நிறையா இருக்குது, சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. எனக்கு வந்து அவள் தாய். அவள் என்னை தத்தெடுத்திருக்கா, நான் அவளை தத்தெடுத்திருக்கேன். அவன் என்னோட அம்மா. நான் பெருந்துறையிலேருந்து வரணுங்க. பெருந்துறைக்கு அனுப்ப குமாக்களி வளையம் கிராமம். அங்கேருந்து இந்த அம்மா நம்பி இந்த 10 வருஷமாக வாருங்க. நம்பி வந்தால் எந்த வேண்டுதல் இருந்தாலும் அம்மாவை நம்பி வேண்டுதல் வச்சு வந்தால் நல்லா இருக்குதுங்க. எல்லா காரியமுமே அம்மா கிட்ட வச்சுட்டோம்னா அம்மா சிறப்பாக நடத்தி கொடுப்பாங்க. செல்லி ஆயினா மதுக்கரை செல்லினா அவ்வளோ ஒரு மகிமையான தெய்வமுங்க. நம்பி வந்தவருக்கு கை கொடுக்குற அம்மா. எனக்கு நம்பிக்கையாக எல்லாம் நடந்துருக்குதுங்க. குடும்பமே நல்லா இருக்குதுங்க. அன்றைக்கி நம்மளோட குடும்பமே நல்லா இருக்குது. உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் மகமாயி, உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் மகமாயி, ஊழ்வினைகள் மாய்த்திடுவாள் வேர்க்காட்டு கருமாறே, ஊழ்வினைகள் மாய்த்திடுவாள் வேர்க்காட்டு கருமாறே. வேதபுரீஸ்வரர் மேனியிலே ஒரு பாதி கொண்டாளே ஈஸ்வரி, வேதினி போற்றிடும் மாதவன் சோதரி நாதத்தின் வடிவே கருமாரி, ஞான யோக கருமாரி, மோன சக்தி சுகுமாரி. என் பேர் சத்யாங்க. நாங்கள் வந்து 20 வருஷமாக சலண்டம் கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம். நானே எங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இந்த செல்லேய் தான். எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டத்தில் வந்தாங்க. இங்கே வந்து தான் நாங்கள் எல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கோம். செல்லையை நம்பி வந்தால் நல்ல வழி விடுவா. எனக்கு செல்லண்டம் கோயிலில் வந்து தான் கல்யாணம் ஆச்சுங்க. நான் இங்கே தான் இருக்கோம், 20 வருஷமாக இருக்கோம். செல்லையை நம்பலாங்க. என் பேர் மகேஷுங்க. நான் பெருந்துறையிலேருந்து வர்றேன். பெருந்துறைக்கு அந்த பக்கம் சிப்காடு குட்டப்பாளையம். இங்கே வந்து 20 வருஷமாக வந்துட்டுருக்குறேங்க. எனக்கு வெளியுலகமே தெரியாது இருந்துச்சு. இந்த அம்மாவை வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த அம்மா வாக்கு சொல்லி
நான் எல்லாம் பக்கம் போகிறேன், நல்லா வரேன், நான் நினச்சதெல்லாம் நடந்து நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன்னா அதுக்கு இந்த மதுக்கார செல்லி, இந்த செல்லாண்டி அம்மன் எங்கள் தாய், அவங்க தான் எனக்கு வழிகாட்டியே. இந்த அம்மாவை நம்பி வந்தவங்க யாரும் மோசம் போனதில்லை. நினச்சபடி அப்படியே அமைச்சு கொடுக்குற தாய், உண்மையாக சச்சுரூபமாக கண்ணுக்கு காட்டுற தாய். அவளை நம்பி வந்து யாருமே கெட்டு போனதில்லை. எல்லாத்துக்கும் நல்லது நினச்ச காரியம் அப்படியே ஜெயம் பண்ணி கொடுக்குறவா. எல்லா மக்களும் இதை பார்க்குற மக்கள் எங்கே இருந்தாலும் சரி, அவங்க குறை இருந்துச்சுன்னா குறைய வேண்டிக்கிட்டு வாங்க. வர்ற ஞாயிற்றுக்கிழமை பால் குடம் பள்ளிவளத்து ஆற்றுலேருந்து வருங்க, சப்பாரம் எல்லாம் சிறப்பாக நடக்கும். எல்லாம் வாங்க. என்ன குறை இருந்தாலும் மனசில் வேண்டிக்கிங்க, வேண்டினபடி நிறைவேற்றி கொடுப்பா அந்த அம்மா. அப்படி ஒரு வல்லங்கரை. இவ சுலபம் தெரியாத சுரோடது கோடி நதி, மகம தெரியாத மாண்டோர் கோடி நதி. அம்மானுடைய வாக்கு. எமங்கூட வாதாடி எருமக்கடா காவு கொண்டு பரமனோட வாதாடி பசுங்கடா காவு கொள்கிற தாய். அதாவது நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா, உயிருக்கு ஆபத்துன்னா எமங்கூட வாதாடி இந்த எருமக்கடா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உசுரை காப்பாற்றி கொடுக்குற தாய். பரமனா ஈஸ்வரனோட வாதாடி இந்த உனக்கு பசுங்கடா காவுன்னு சொல்லி பசுங்கடாவை காவு கொடுத்து அம்மா நம்மளை மீட்கிற தாய் வல்லங்கரை. பராசக்தி, உலகத்தையே ஆட்சி ஆள்ற தாய். இவ வாக்கு என்றைக்கும் போய் போகாது. உங்களுக்கு எந்த குறையாக இருந்தாலும், எந்த நாட்டில் எந்த தேசத்தில் பார்க்குற மக்களாக இருந்தாலும் சரி, மனசில் வேண்டிக்கிங்க, வாங்க, குண்டம் இறங்குங்க, பால் குடம் எடுங்க. உங்கள் கோரிக்கை எல்லாம் நினச்சபடி நடக்கும். ஓம் சக்தி பராசக்தி. தாய் செல்லாண்டிக்கு கோடான கோடி நன்றி, போற்றி. 30 ஆண்டு காலமாக இங்கே அம்மா ஆர்வழித்து வந்துட்டுருக்குதுங்க. குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு குழந்த வரம் கேட்குற அம்மா, பித்தும் வைத்தியத்து தெளித்து வைத்து கொடுக்குற அம்மா. இங்கே அம்மாவை நம்பி வர்றவங்களுக்கு எப்பயுமே அருள் பழித்து கொடுக்க செல்லாண்டி அம்மன். பேய் பிசாசி எல்லாம் காற்று கருப்பு எல்லாத்தையுமே ஓட்டு கொடுக்க சக்தி வாய்ந்த அம்மா. அம்மாவை நம்பி வந்தவங்களுக்கு நல்லா அருள் பழித்து கொடுக்கும் பராசக்தி அம்மா. செல்லியாண்டி அம்மா இது வரைக்கும் 27 வருஷமாக இந்த ஆயா இடத்துக்கு நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம். இதை வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஆயா எங்களுக்கு அற்புதம் செஞ்சு இந்த இடத்துல புத்திர பாக்கி வீடு நிறச்சி கொடுத்துருக்குது. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த குறையும் கொடுக்காதபடி பக்கத்துணையாக இருந்து பாதுகாத்து வருது. அதே மாதிரி பெங்களூர்லேயும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஆயா இங்கேருந்து போய் அவங்க குறையெல்லாம் தீர்த்து கொடுத்து வாழ வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்குதுப்பா. பேர் முனியம்மாளுங்க. வேட்டமங்கல் கிராமத்திலிருந்து செல்லாண்டி அம்மன், நொய்யல் செல்லாண்டி அம்மன் இங்கே வந்தது 33 வருஷம் ஆகுதுங்க. சரியான சக்தி படைத்த சாமிங்க. இது கேட்டபடி வரங்கிடக்கும் சாமி. இந்த சாமி எந்த ஒரு குறைபாடு இருந்து வந்தாலுமே அந்த குறைகளெல்லாம் தீர்த்து வைக்கும் இந்த சாமி. அருவாள் மேலே ஏறி வரும் அருங்கிளி பாப்பாத்தி. கேட்ட வரம் கேட்டபடி கிடைக்கும் இந்த தெய்வம். பிள்ளிக்கார காட்டுக்குள்ளார இருக்கும் பள்ளிக்கூடம் போடும் சாமி. எந்த ஒரு பில்லி சூன்யம் பண்ணாலும் அதை எடுத்து கொடுத்து தெய்வம் காப்பாற்றி எல்லாத்தையும் கரை சேர்த்து கொடுக்கும் தெய்வம். எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நீக்கி வைக்கும். எந்த ஒரு கஷ்டம் நஷ்டம் வந்தாலுமே அந்த கஷ்டத்தையெல்லாம் தீர்த்து வைக்கும் தெய்வம். அருங்கிளி பாப்பாத்தி, அருவா மேல் ஏறி வரும் அருங்கிளி பாப்பாத்தி, கூலிக்கார செல்லாண்டி அம்மன் சாமி. நொய்யல் இருந்து கூட்டோர மூலையிலே குடியிருக்கும் பாப்பாத்தி. நொய்யல் செல்லாண்டி அம்மன் கோயிலிருந்து இங்கே வந்து ஈரோடு முனிசிபால் சத்திரத்தில் வந்து குடியிருந்து எங்கள் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கும் தெய்வம். எல்லா மக்களையும் எல்லா தெய்வங்களும் எல்லா கடவுளும் வந்து இந்த மக்களை எல்லாத்தையும் காப்பாற்றி கொடுத்துருக்குது. வீடுகள் எல்லாம் பறிபோகிற மாதிரி நிலைமையில் இருந்தது. 6 மாத காலமாக நடந்து போய் வாக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து 6 மாத காலம் ஆகிறது. நான் அடையாளம் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, கண்டு அறிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி தண்ணி டேமு ஒரு அடையாளம், பனைமரம் ஒன்று, ஒத்த பனைமரம் ஒன்று அடையாளம். எல்லா மக்களையும் எல்லா வீடுகளையும் பரிபோகிற நிலைமையில் இருக்கும்போது நாங்கள் எல்லாம் சேர்ந்து போய் தான் அந்த கோயிலில் போய் வரம் கேட்டு அந்த சாமி இங்கேயே குடி வந்துருட்டேன். நீங்கள் கண்டு அறிஞ்சுக்கோங்க, நான் பார்த்துக்கறேன், மக்கள் எல்லாம் நான் காப்பாற்றி கொடுக்குறேன்னு சொல்லி செல்லாண்டி அம்மன் சாமி அருள்வாக்கு சொல்லி அருவாமையில் ஏறி வரும் அருங்கிளி பாப்பாத்தி எருமக்கடா காவு கொண்ட செல்லாண்டி அம்மன் சாமி மக்களை எல்லாம் காத்து, எல்லா மக்களையும் காத்து கரை சேர்த்தி எல்லாத்தையும் நல்லபடியாக காப்பாற்றும் தெய்வம். எல்லாரும் நம்புங்க. மக்கள் எல்லாம் வந்து சாமி அருள் பெற்று கொண்டு
செல்லுங்கள். உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் மகமாயி, உடுக்கை பம்பை ஓசை கேட்டால் ஓடி வரும் மகமாயி, ஊழ்வினைகள் மாய்த்திடுவாள் வேர்க்காட்டு கருமாறி, ஊழ்வினைகள் மாய்த்திடுவாள் வேர்க்காட்டு கருமாறி. வேதபுரீஸ்வரர் மேனியிலே ஒரு பாதி கொண்டாளே ஈஸ்வரி, வேதினி போற்றிடும் மாதவன் சோதரி நாதத்தின் வடிவே கருமாரி, ஞான யோக கருமாரி, மோன சக்தி சுகுமாரி.